அம்மா எதுக்குமா நீங்க தனியா இருக்கணும்? பேசாம நீ எங்க வீட்டுக்கே வந்துற. இருக்கட்டும்டி. என்ன இருந்தாலும் ஒரு புறா கூண்டு மாதிரி சின்ன இடமாவது ஒதுங்கறதுக்கு வேண்டாமா எனக்கு? கடல் மாதிரி அவ்வளவு பெரிய வீடு இருக்கு இப்ப நமக்கு சொந்தமா. வேணா சொல்லு, வீட்டை நம்ம 2 பேருக்கு மாத்திரவா? அட பைத்தியமே, புரியாம பேசிட்டு இருக்க. ஆயிரம் தான் அது உன் பேர்ல இருந்தாலும் அது உன் வீட்டுக்காரர் இருக்கிற இடம் டி. உனக்கு போர் அடிச்சு எங்கயாவது வெளியே போகணும்னு தோணுச்சுன்னா வந்து போறதுக்கு ஒரு இடம் வேண்டாமா சொல்லு? இன்னும் கொஞ்ச நாள் தாமா. அவ்வளோ பெரிய கூட்டத்தையே அடிச்சு துரத்தியாச்சு. மிச்சம் இருக்கிறது இந்த ஆள் தானே. டோட்டலா பெருக்கி தள்ளிட்டு சொல்லி அனுப்புறேன். பொட்டி படிக்க கட்டிட்டு ரெடியா இரு. அம்மா வாங்க அம்மா. வணக்கம்மா. வணக்கம். என்ன நீங்க தனியா வந்திருக்கீங்க? முருகேசன் வரல? இல்லம்மா, ஒரு முக்கியமான விஷயம் காதுல விழுந்துச்சு, அத உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். வாங்க உட்காருங்க. உட்காரம்மா. சொல்லுங்க, என்ன விஷயம்? நம்ம வீட்டு தெருமுனையில ஒரு பேங்க் இருக்குது இல்லையா? ஆமா. அந்த பேங்க் ப்ராப்பர்ட்டி ஒண்ணு ஏலம் விடுறாங்கம்மா. இடம் ரொம்ப பக்காவான இடமா. எந்த இடம் பிரேமா? தெரியலையேம்மா. மந்தவெளியில இருக்கிற காளிமனை. அத பேங்க் லோனுக்காக அடமானம் வச்சிருக்காங்க. பணத்தை கட்ட முடியாம விட்டுருக்காங்க. பேங்க் இப்ப அதை ஏலத்துல விடுது. நாளை காலையில 11 மணிக்கு ஏலமா. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? நல்லா கேட்டீங்க போங்க. அந்த முத்துக்குமாரம் சம்சாரமும் அந்த இடத்தை வாங்கி ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்ட போறாங்களாம். ஏங்க, அவங்கதான் ஏதோ ஜோக் அடிக்கிறாங்கன்னா உங்களுக்கு எங்கெங்க போச்சு புத்தி? சிட்டியோட சென்டர்ல மெயின் ரோட ஒட்டி ஒரு இடத்தோட மதிப்பு என்னன்னு தெரியுமா? அத வாங்குறதுக்கு அந்த பிச்சைக்காரங்க கிட்ட ஏறுங்க காசு. கட்டின துணிமணியோட வெளியே போயிருக்காங்க. கவிதா அம்மா கிட்ட பணம் வாங்க போறதா சொல்லிக்கிட்டு இருந்தா. என்னடி சொல்றாரு இவரு? மீனாட்சி பொண்ணுங்களோட சேர்ந்துட்டாளா? எனக்கும் அதுதான் புரியல. என்னதான் கோவம் இருந்தாலும் பெத்த தாய் இல்ல, அதான் மனசு மாறிட்டான்னு நினைக்கிறேன். ஓட்டாண்டியா வெளியே அனுப்புனாலும் காசு இருக்கிற இடமா பார்த்து போய் சேர்ந்துட்டாங்களேம்மா. இப்ப என்ன பண்றது? அவங்க ஏலத்துல எடுக்க போற இடத்தை நீங்க ஏலத்துல எடுங்கம்மா. ஆமாம்மா, அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது இன்னொரு விஷயம் சொன்னாங்க. இந்த ஏலத்தை பத்தின விஷயம் பிரேமாவுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்ல, அதனால நீங்க வரமாட்டீங்க, அந்த ஏலத்தை நம்மளே எடுத்துக்கலாம்னு சொன்னாங்க. என்ன பண்ண போற நீ? இதுக்கு மேலேயும் நான் அந்த ஏலத்துக்கு போகாம இருந்தா நான் எப்படிமா பிரேமாவா இருக்க முடியும்? ஆமாண்டி, இத நீ விளையாட்டை எடுத்துக்காத. பாரு, கவிதாக்கு சொத்தை சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்க, அவளுக்கு திரும்பவும் பலம் வந்துரும். அதுக்கெல்லாம் நம்ம இடம் கொடுக்க கூடாது பிரேமா. கவனமா நடந்துக்கோ. கொடுக்க மாட்டேம்மா. நாளைக்கு நடக்கிற ஏலத்துக்கு நான் கண்டிப்பா போறேன். எத்தனை கோடி ஆனாலும் சரி, அந்த இடத்த நாம தான் வாங்குறோம். நல்ல நியூஸா கொண்டு வந்திருக்கீங்க. ஆமா, இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? நானும் கணேசும் ஹோட்டலுக்கு சாப்பிட போயிருந்தோம். அங்க முத்துவும் அவன் சம்சாரமும் வந்தாங்க. நான் இருக்கிறே தெரியாம அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதை நான் கேட்டேன். அதைத்தான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். விசுவாசமா இருக்கிறது நல்லதுதாங்க. செய்யற ஒவ்வொரு காரியத்துக்கும் பலன் இருக்கும். நாளைக்கு நான் ஏலத்துக்கு போறேன். அந்த இடத்த வாங்குறேன். அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டுட்டு வெளியில வந்ததும் உங்களை நான் கவனிக்கிறேன். நல்லதுமா, அப்ப நான் போயிட்டு வரேன். வாங்க. ஒருவேளை அண்ணே, மீனா, எப்படி இருக்கீங்க அண்ணே? நல்லா இருக்கேன். நீ நல்லா எப்படி இருக்க? இருக்கீங்களா அண்ணே? நல்லா இருக்கும். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். உன்னை இந்த பக்கம் பாப்போன்னு எதிர்பார்க்கவே இல்ல. வீட்டுல மாதவன் மாமனார் மாமியார் எல்லாம் நல்லா இருக்காங்களா?
அவளுக்கு என்ன கவிதா, கொடுத்து வச்சவ அவங்க வீட்டுல தலை மேல தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்க. நீ ஓ வீட்டு சொந்தத்தை தலைமுழுகிட்டு இந்த வீட்டு பொண்ணாயிரு. அவங்கள போய் பார்க்கறது, பேசுறது, பழகிறது, போன் பண்றது எதுவுமே இருக்கக்கூடாது.